video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று ரிசல்ட் 473. ஓகேங்களா, நாம கொடுத்ததுல ஏபிபிசிஎஸ்சியில் 73 பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏபிசியில் அதுலேயும் பிசி பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பி போர்டில் 7 கொடுத்தேன், அதுவும் பாஸ் ஆயிருக்கு. 473 கொடுத்துருக்கலாம். நேற்று 473 பேட்டர்ல வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கவனமாக மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ வீடியோ கவனமாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா என்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் அந்த லைக் பண்ணிருங்க, கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க எண்டு வரைக்கும். ஏன்னா எனக்கு இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன் இருக்கு. நேற்று கொடுத்த லைனும் பார்த்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு 2 நம்பர் வர மாதிரி இருக்கு. ஸோ வீடியோ நடுவில் தான் நான் சொல்லியிருப்பேன் எது இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று கொடுத்த பேட்டர்னை நான் மார்க் பண்றேன். புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஸோ கவனமா கவனிங்க. அப்படியே நான் பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இப்போ இதுல பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 525 அடிச்சான். ஸோ இங்க பாருங்க 5 0 இருக்கு. ஸோ டபுள் 5 இல்லைங்களா, பவர் பண்ணி 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 507 அடிச்சான். இங்க பாருங்க 554 இருக்கு. ஸோ 5 0 ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் அப்படியே பவர்ல பாஸ் ஆயிருக்கு. இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 882 அடிச்சாங்க. பாருங்க 882க்கு 982 இருக்கு. இங்க பிசியும் பாஸ் ஆயிருக்கு. ஸோ 3 நாளா பாஸ் ஆச்சு. அதே மாதிரி முந்தா நேத்து 805 அடிச்சான். இங்க பாருங்க ஏபில 85 இருக்கு. ஸோ 85, அதாவது 805க்கு 8 ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு, 5 பவர்ல பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் 2 நம்பர் பாஸ். அப்படி பார்க்கும்போது நேத்து நாம 37 கொடுத்துருந்தோம். இங்க பாருங்க அப்படியே 473 இல்லைங்களா ரிசல்ட். பாருங்க இந்த 3 நம்பர் பாருங்க அப்படியே வந்திருக்கு. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டோம். பட் வீடியோவை இது கவனமாக கவனிச்சிருக்காங்க, கண்டிப்பாக போட்டுருந்துருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ மட்டும் கவனமாக கவனிங்க. ஸோ இதே பேட்டர்ன்ல இன்னைக்கு பார்க்குறப்போ இங்க என்ன இருக்கு, இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்க. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. மேலே போலாம், அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, மார்க் பண்றேன். இங்க பாருங்க, வெயிட் 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 வெயிட், இங்க பாருங்க 245 இருக்கு இல்லைங்களா. ஸோ 542. பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம நம்ம பேசாம இதை ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுட்டா பெஸ்ட் இல்லைங்களா. நேற்று அதை நான் பண்ணிருக்கலாம் இல்ல, நம்ம அந்த பேட்டர்ன் கண்டினியூஸும் வந்ததுக்கு அந்த 473 அந்த அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டு விட்டுருக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு 245 இன்னைக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கூட பார்க்கலாம். ஸோ இன்னும் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஏன்னா சி போர்டில் 7 8 வர மாதிரி இருக்குங்க. ஸோ பட் 7 8 வந்தா கூட இந்த 245 டச் பண்ணி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுல கண்டிப்பா டெஃபினட்டா 2 நம்பர் பாஸ் ஆகுது சான்ஸ் இருக்கு. நேத்து 3 நம்பரும் பாஸ் ஆச்சு, நம்மளோட பேட் லக் மிஸ் பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு இந்த 2 அட்லீஸ்ட் 2 நம்பர் பாஸ் ஆனா கூட இந்த சி போர்டில் 7 8 7ங்கிறப்ப இந்த 2 பின்னாடி வச்சு பவர் பண்ணி கூட கொடுக்க சான்ஸ் இருக்கு. பட் 8 வர மாதிரி இருக்கு, ஓகேங்களா. அதையும் பார்த்துருவோம். 6 வர மாதிரி இருக்குங்க சி போர்டில், அதையும் பார்த்துருவோம். ஸோ அந்த கம்பேரிஷனையும் பார்த்துடலாம். பட் நான் பெரிய ஆராய்ச்சி பண்ணாம 245 542 ஒரு செட்டு வைக்கிறது பெஸ்ட், ஓகேவா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பாத்துருங்க. இப்போ ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ அதை பாருங்க, மேல இருந்து கீழே பாருங்க, சைபர் 53 இருக்கு. நான் அப்படியே அதை பாருங்க மார்க் பண்றேன், ஒரே செகண்ட் இருங்க. பாருங்க சைபர் 53, ஓகேங்களா. அதை பவர் பண்ணி, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 503 வந்துச்சு இல்லைங்களா. ஸோ சைபருக்கு 5, 5க்கு சைபர், 3க்கு 3, அதாவது ஏவும் பியும் பவர் பண்ணி சி போர்டு அப்படியே வச்சிருந்துச்சு 503. இந்த மாதிரி 2 நம்பர் பவர் பண்ணி சி போர்டு அப்படியே வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்து நம்பர் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுறது தெரியும். அந்த அளவுக்கு நான் என்ன நம்பர் கொடுத்தேன்னா, இது இருந்து எடுப்பா பக்கத்துலன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தேன்னா 205ன்னு கொடுத்தேன். அடுத்த நாள் ரிசல்ட் மேல இருந்து 2 0 பண்ணி 5 205ன்னு கொடுத்தேன். ஆனா எனக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா சைபர் சைபர் 2, ஓகேங்களா. அப்படியே நான் மேல இருந்து கொடுத்தேன், அவன் கீழ இருந்து அப்படியே 2 அதே மாதிரி 2 பவர் பண்ணி 002ன்னு வச்சுட்டான், ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு நாம மிஸ் பண்ணிட்டோம்.
பட் இன்னைக்கு இதே மாதிரி பேட்டர்ன் இங்க பாருங்க, இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதே மாதிரி 2 நம்பர் பவர் பண்ணி இங்க பாருங்க, 9க்கு 4, 2க்கு 7 2 நம்பர் பவர் பண்ணிருக்கு. ஜீபோர்ட்ல 3 அப்படியே இருக்கு. ஸோ 473 இருக்கு இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல பக்கத்துல பாருங்க என்ன இருக்கு? 681. ஸோ கீழ இருந்து தானே போன டைம் எடுத்திருந்தான். ஸோ இந்த டைம் 2 நம்பர் பாத்தீங்கன்னா பவர்ல தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழ இருந்து எடுத்திருக்கான். ஸோ 186. அதே மாதிரி சேம் பேட்டர்ன் நம்ம பவர் பண்ணி பார்க்கலாங்களா? பவர் பண்ணா நமக்கு என்ன வருது? 1க்கு 6, 8க்கு 3, அப்படியே 6 வச்சிடணும் இல்லைங்களா? அதே பேட்டர்ன் படி எடுத்தா 636ன்னு வருதுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு மாசமா சி போர்டில் 6 பெண்டிங் இருக்கு. கடைசியா எப்ப அடிச்சான்னு கேட்டீங்கன்னா போன மாசம் 31ஆம் தேதி அடிச்சான் இல்லைங்களா? ஸோ இந்த மாசம் திரும்ப 31ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 31க்கு நம்ம நேற்று பார்த்தவங்களுக்கு வீடியோ டேட் ஒரு 4-5 நாளா ஃபாலோ வச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த 31க்கு 36 வச்சு இல்லைங்களா? ஸோ 6 வச்சு கொண்டு வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்லைன்னா 631ங்க, 631. ஓகேங்களா? 6க்கு 6 வந்துடும், 31 வச்சு வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி கவனிங்க, 136 வரைக்கும் பாசிபிள் இருக்கு. நான் இதை கொடுக்க போறேன் இந்த பேட்டர்னை. ஸோ கவனமா கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி பாருங்க அடிச்சிருக்கான். இங்க பாருங்க சைபர் 53ங்கிறது 503. இங்க பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க, அப்படியே வாங்க. இங்க பாருங்க மார்க் பண்ணிருக்க பாருங்க. பாருங்க 503 இருக்குங்களா? பக்கத்துல பாருங்க சைபர் சைபர் 2 இருக்குங்களா? அப்படியே வாங்க பாருங்க 503 சைபர் சைபர் 2. ஸோ அதே பேட்டர்ன் படி இங்க ஃபாலோ ஆச்சுன்னா இன்னைக்கு அதாவது 186 அதே மாதிரி பவர் பண்ணி சேம் பேட்டர்ன்ல பார்த்தோம்னா 636 வருதுங்க. 131, 636 இல்ல 686 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி தான் கொடுக்க போறேன். நீங்களும் கம்பேரிஷன் இது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாம அங்க பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 631, அந்த 631, 136 நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இதுல பாருங்க அது எப்படி நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த வீக்லி சார்ட்ல இப்ப நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? ரெட் கலர்ல மார்க் பண்ணி எல்லோ கலர்ல வச்சிருக்கேன் பாருங்க. அந்த 167 பாருங்களேன். பாத்தீங்களா? அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. அப்படியே கவனமா கவனிங்க. அப்படியே மேல வாங்க. இங்க பாருங்க. இப்ப நம்ம பாக்ஸ் போடுற மறுபடியும் பாருங்க. நாம அதாவது 2 வாரத்துக்கு மட்டும் ரிசல்ட் 167ங்க. இப்ப நம்ம பாக்ஸ் போடுறோம் பாருங்க. இப்ப பாருங்க அப்படியே மேல இருந்து கீழே பாருங்க என்ன இருக்கு? 692, 167, 692. 6க்கு 1க்கு 6ங்க. 6க்கு வந்து இங்க 9 இருக்கு இல்லைங்களா? எப்பவுமே 6 வேற 9 வேற கன்சிடர் பண்ணக்கூடாது. 6ஐயும் 9ஐயும் திருப்பி வைப்பான். ஸோ 2க்கு பாருங்க 7. ஸோ 167 3 நம்பர் பாஸ் இருக்குதுங்க. இப்போ அடுத்தது மறுபடியும் மாத்தி வைக்கிறேன் பாருங்க பாக்ஸ. இப்ப பாருங்க 944 இருக்கு இல்லைங்களா? இப்போ அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி வர பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாருங்க கீழே என்ன இருக்குன்னு. இந்த பாக்ஸை மாத்திரம் பாருங்க. பாருங்க 494 இருக்கு இல்லைங்களா? அங்க என்ன இருந்துச்சு? அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் என்ன இருக்கு? 494 இருக்கு. போன வாரத்துக்கு முன்னாடி வர இங்க வந்து பாருங்க 494க்கு இங்க 944. ஸோ அங்கேயும் 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? இப்ப மறுபடியும் பாக்ஸை மாத்துறேன் கவனிங்க. இப்ப பாருங்க என்ன இருக்குன்னு. அதாவது 452 இருக்கு இல்லைங்களா? இப்ப போன வாரத்து ரிசல்ட் வந்து பாருங்களேன் என்ன இருக்குன்னு. 745 இல்லைங்களா? இந்த பாக்ஸ் மாத்திரம் பாருங்க. போன வாரம் 745. இப்ப 745க்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 452 இருக்கு. அப்ப 2க்கு 7, 2க்கு 7, 4க்கு 4, 5 பாருங்க. இதுலயும் 3 நம்பரும் அப்படியே பாஸ் ஆயிருக்கு. ஸோ 3 வாரமா 3 நம்பரும் அப்படியே பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப நான் பாக்ஸ் மாத்திரம் பாருங்க. இப்போ இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 981 இருக்கு இல்லைங்களா? நாம போன கம்பேரிஷன் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? 636, 636. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் 631, 681 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு. இங்கேயும் பாருங்க 981 இருக்கு. அப்போ 9 நம்ம வந்து 6ஆ கன்சிடர் பண்ணோம்னா பாருங்க கரெக்டா வருதா? 981 9 வந்து 6ஆ கன்சிடர் பண்ணா 680 வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரி 6ஐயும் 9ஆ கன்சிடர் பண்ணணும். அப்போ 981, 931,
இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ரெண்டுலையுமே மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் படி வச்சானா இன்னைக்கு 6-1, அதே மாதிரி 3-1, 3-6, 6-3 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்குங்க. உங்க கணக்குல வந்தா விட்டுறாதீங்க. நானும் என்னோட பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு இதையும் கம்பேர் பண்ணி இதே மாதிரி பெஸ்டா கொடுத்துருவோம். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன், நீளமா, அதை கவனமா கவனிங்க. அந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்கோம், அதை கீழே மட்டும் பாருங்க. இப்போ நான் அப்படியே மார்க் பண்றேன், கவனிங்க. இப்போ இங்க மார்க் பண்றேன், அப்படியே கவனிங்க. இங்க மார்க் பண்ணியிருக்கேன், அடுத்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன், இங்க மார்க் பண்ணியிருக்கேன், அப்படியே இங்க மார்க் பண்ணியிருக்கேன். கவனிங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து 807 வந்துச்சு இல்லைங்களா? 800 சாரி 507 வந்துச்சு இல்லைங்களா? 507 இங்க அப்படியே பாருங்க. நான் அப்படியே அப்படியே பாருங்க. 07 இல்லைங்களா? சைபருக்கு சைபர், 2க்கு 7 அப்படியே பாஸ் ஆயிருக்கு. 407 இருக்கு, 907 இருக்கு, பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் 882 வந்துச்சு இல்லைங்களா? 882 பாருங்க, இங்க என்ன இருக்கு? 972 இல்லைங்களா? அப்படியே 2 பாஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் பாருங்க 805 வந்துச்சு இல்லைங்களா? இங்க பாருங்க, 3க்கு 8, சைபருக்கு சைபர், 5க்கு 5, இங்கேயும் 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அப்படியே. நேத்து ஓகேங்களா? இங்க பாருங்க 473 ரிசல்ட். இங்க பாருங்க, 4க்கு 4, 7க்கு 7, 8க்கு 3 அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிருக்கு, அப்புறம் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு, அப்புறம் 3 நம்பர் ஃபுல் பவர்ல பாஸ் ஆயிருக்கு. இந்த 300 ஃபுல் பவர்ல பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 478 2 நம்பர் வந்து ஃபுல்லா வச்சு 8 மட்டும் பவர் பண்ணி 3 நம்பர் மறுபடியும் பாஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? 009 இருக்கு. ஓகேங்களா? 009ங்கிறத நமக்கு 6 வர மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 6 வந்துச்சுன்னா 006 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன் தெரியுங்களா? போன மாசம் 31ஆம் தேதி என்ன வச்சிருக்கான்னு பாருங்க, 610 வச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ 610 திருப்பி 006ன்னு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 பெண்டிங்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இந்த பேட்டர்ன் நான் இம்பார்ட்டண்டா காமிச்சேன். 009 இந்த லைன் பிரகாரம் பார்த்தா 009 தான் வருது. பட் என்னோட கெஸ்ஸிங் சரினா சைபர் சைபர் 6 ஒரு செட்டு நாம இன்னைக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுவும் இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்படியே நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், நவம்பர் மந்த்ல சி போர்டில் நீங்க எடுத்து உங்க சார்ட்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம கால்குலேஷன் வச்சு கொடுத்துருவோம். நாம இன்னைக்கு பார்த்து இந்த 3 லைனை வச்சு தான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. இந்த 245 அந்த லைன் பார்த்தோம், அதை வச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம 636 பார்த்தோம் இல்லையா? அதை தான் கொடுத்துருக்கேன். நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணல. அது 245 தான் பாருங்க. 45, 74, 24 கொடுத்துருப்பேன். 59, 95 எல்லாமே. ஸோ ஏன்னா நேற்றே அந்த பேட்டர்னை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சா உங்களால் பாசிபிள் இருந்தால் 245க்கு பவர் பண்ணி இது நீங்கள் பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஏ போர்டில் 2-5, பி போர்டில் 9-9, சி போர்டில் 5-2, அது 245 தான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.